வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வை முன்னிட்டு முக்கியமான வினாக்கள் டெஸ்ட் சீரீஸாக பார்க்கிறோம். செகண்ட் டேர்மில் உள்ள தமிழ் மற்றும் பொதறிவு வினாக்கள் 50 வினாக்கள் முக்கியமான வினாக்கள். முடிந்தால் 50க்கு 50 மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரீஸ். இன்னைக்கு 5வது டெஸ்ட் சீரீஸாக பார்க்கிறோம். 50க்கு 50 மதிப்பெண் எடுப்பவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்காதவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கம்மியாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. தெரியாத வினாக்களை தெரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்த வினாக்களை திருத்திக் கொள்ளுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அணுவானது பெரும்பான்மையான வெற்றிடத்தினை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? அணுவானது பெரும்பான்மையான வெற்றிடத்தினை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர், ஒன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, ரூதர்ஃபோர்ட். இரண்டாவது கொஸ்டின், அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, பாதரசம். மூணாவது கொஸ்டின், 1946 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது? 1946 இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது? மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, கேரளா. நாலாவது கொஸ்டின், நைலான் என்ற பலபடி இழையான டேஸ் வேதி தொகுப்புகளால் ஆனது? நைலான் என்ற பலபடி இழையானது டேஸ் வேதி தொகுப்புகளால் ஆனது? நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாலி அமைடுகள், டெல்லி. ஐந்தாவது கொஸ்டின், பார்க்சின் என்ற முதல் நெகிழினை உருவாக்கியவர் யார்? பார்க்சின் என்ற முதல் நெகிழினை உருவாக்கியவர் யார்? ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ், ஏ. ஆறாவது கொஸ்டின், வேதியியல் மாற்றங்களுக்கான எடுத்துக்காட்டு தருக. வேதியியல் மாற்றங்களுக்கான எடுத்துக்காட்டு தருக. ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி, ரொட்டி தயாரித்தல். ஏழாவது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஈஸ்ட் என்பது ஒரு வினையூக்கியாகும். 2, வனஸ்பதி உருவாக்குவதில் வினையூக்கியாக நிக்கல், பிளாட்டினம் அல்லது பல்லேடியம் உள்ளது. முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் திலீப் பாகலபைபஸ். 4வது கூற்று, வனஸ்பதி தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாகிறது. 7வது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்ந்தெடு. 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, அதாவது 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. 8வது கொஸ்டின், பொறுத்துக. 8வது கொஸ்டின் பொறுத்துக கேட்டிருக்காங்க. 8வது கொஸ்டின் பொறுத்துக. 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. 9வது கொஸ்டின், அலுவம் இச்சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. அலுவம் இச்சொல்லின் பொருள் என்னன்னா ஆன்சர் கடல். 10வது கொஸ்டின், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? 10வது கொஸ்டின் ஆன்சர் ஏ. 11வது கொஸ்டின், அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று அனைவராலும் புகழப்படுவர் யார்? அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று அனைவராலும் புகழப்படுவர் யார்? 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, ஜூல்ஸ் வெர்ன். 12வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 12வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டெல்லி. 13வது கொஸ்டின், பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது? பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி, 1973. 14வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. 14வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. 14வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டெல்லி, கடல்வாழ் உயிரினம். 15வது கொஸ்டின், கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்?
கப்பல் கட்டும் கலைஞர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. கம்மியர். 16வது கொஸ்டின், பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று கூறும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதி செய்யப்பட்டன என்று கூறும் நூல் எது? 16வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. பட்டினப்பாலை. 17வது கொஸ்டின், திருச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 17வது கொஸ்டின், திருச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? 17க்கு ஆன்சர் ஏ. 2 வகைப்படும். 18வது கொஸ்டின், பொறுத்துக. 18வது கொஸ்டின் பொறுத்துக. 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 18க்கு ஆன்சர் ஏ. 19வது கொஸ்டின், தமிழ் பேறு எனும் தலைப்பில் பாடலை இயற்றியவர் யார்? தமிழ் பேறு எனும் தலைப்பில் பாடலை இயற்றியவர் யார்? 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. பாரதிதாசன். 20வது கொஸ்டின், வேட்டை எனும் நூலை இயற்றியவர் யார்? வேட்டை எனும் நூலை இயற்றியவர் யார்? 20வது கொஸ்டின் ஆன்சர் 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. சுப்ரபாரதி மணியன். 21வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டோட மைய நூலகம் எது? 21க்கான ஆன்சர் 21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. கன்னிமரா நூலகம். உலக தமிழ் சங்கம் மதுரையில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? உலக தமிழ் சங்கம் மதுரையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஏ. 1981. 23வது கொஸ்டின், கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கருத்துப்பட ஓவியத்தை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? 23வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. பாரதியார். 24வது கொஸ்டின், இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எது? இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. ஜவ்வாது. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது ஜவ்வாது. 25வது கொஸ்டின், வட அமெரிக்காவில் உள்ள புல்வெளி எது? வட அமெரிக்காவில் உள்ள புல்வெளி எது? 25வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. பிரைரி. 26வது கொஸ்டின், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 26வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 26வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. 2005. 27வது கொஸ்டின், பெரிய சேற்று ஆறு என்று அழைக்கப்படுவது எது? பெரிய சேற்று ஆறு என்று அழைக்கப்படுவது எது? 27க்கு ஆன்சர் 27க்கு ஆன்சர் பி. மிசிசிபி. ஆன்சர் பி. 27க்கு. 28வது கொஸ்டின், உலகின் காபி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? 28வது கொஸ்டின், உலகின் காபி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? 28க்கு ஆன்சர் பிரேசில். பி. 29வது கொஸ்டின், பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? 29க்கு ஆன்சர் டி. ராஜஸ்தான். 30வது கொஸ்டின், கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? 30க்கு ஆன்சர் ஏ. பெட்ரோலியம். 31வது கொஸ்டின், உலகின் மிக நீண்ட கடற்கரை எது? 31வது கொஸ்டின், உலகின் மிக நீண்ட கடற்கரை எது? 31க்கான ஆன்சர் ஏ. மியாமி கடற்கரை. 32வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னு கேட்டிருக்காங்க. 32க்கான ஆன்சர் ஏ. 32க்கான ஆன்சர் ஏ. மௌனாலோ. 33வது கொஸ்டின், பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது? 33வது கொஸ்டின், பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது? 33க்கான ஆன்சர் பிப்ரவரி 21. 34வது கொஸ்டின், அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? அதிக அளவில் நீர்மின் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. 34க்கான ஆன்சர் சீனா, டெல்லி. 35வது கொஸ்டின் பொறுத்துக. 35வது கொஸ்டின் பொறுத்துக. 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. 36வது கொஸ்டின், மைக்காவின் தாதுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க.
36வது கொஸ்டின் மைக்காவோட தாதுக்கள் எவை? ஆன்சர் டெல்லி. பி மற்றும் சி. பாக்சைட்டு வரும், மாஸ்கோபைட்டும் வரும். 37வது கொஸ்டின் வெள்ளி உற்பத்தியில் உலகின் முன்னணி வைக்கும் நாடு எது? 37வது கொஸ்டின் வெள்ளி உற்பத்தியில் உலகின் முன்னணி வைக்கும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. 37க்கான ஆன்சர் சி, மெக்சிகோ. 38வது கொஸ்டின் தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றன? தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் எந்த மாவட்டத்தில் அதிக அளவில் காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 38க்கான ஆன்சர் பி, சேலம். 39வது கொஸ்டின் அதாவது பாக்சைட் படிவுகள் எந்த மாவட்டம்னா சேலம். சேலத்துல தான் ஏற்காடு இருக்கு. 39வது கொஸ்டின் பனாமா கால்வாய் வெட்டப்பட்ட ஆண்டு எப்பொழுது? பனாமா கால்வாய் வெட்டப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 39க்கான ஆன்சர் டி, 1914. 40வது கொஸ்டின் உலக மத நல்லிணக்க தினம் எப்பொழுது? 40வது கொஸ்டின் உலக மத நல்லிணக்க தினம் எப்பொழுது? 40க்கான ஆன்சர் 40வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி, ஜனவரி 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம் கொண்டாடுகிறோம். 41வது கொஸ்டின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? 41வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 41வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமுதி, ஏ. 41க்கு ஆன்சர் வந்து ஏ. 42வது கொஸ்டின் பெரியார் தேசிய பூங்கா எங்கு உள்ளது? பெரியார் தேசிய பூங்கா எங்கு உள்ளது? 42க்கு ஆன்சர் வந்து டி, கேரளா. 43வது கொஸ்டின் சுற்றுலா வகைகளில் மிக பழமையான சுற்றுலா எது? சுற்றுலா வகைகளே மிக பழமையான சுற்றுலா எது? 43க்கான ஆன்சர் சமய சுற்றுலா, பி. 44வது கொஸ்டின் ஐரோப்பிய இனத்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் கேட்டிருக்காங்க. 44வது கொஸ்டின் ஐரோப்பிய இனத்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? 44க்கான ஆன்சர் வந்து பி, காக்கசாய்டு. ஆன்சர் பி. 45வது கொஸ்டின் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? 45க்கான ஆன்சர் பி, ராபர்ட் பாயில். முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். 46வது கொஸ்டின் ஆஸ்பிரின் என்பது டேஸ். ஆஸ்பிரின் என்பது டேஸ். 46க்கான ஆன்சர் பி, ஆன்டிபயோட்டிக்னு சொல்றாங்க. ஆஸ்பிரின்னா. 47வது கொஸ்டின் போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கிகள் எதுன்னு கேட்காங்க. போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கிகள்னு கேட்டிருக்காங்க. 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 47வது கொஸ்டின் போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கின்னு பார்த்தோன்னா கோடின், பி. 48வது கொஸ்டின் நோய் தொற்று நீக்கம் செய்து மீண்டும் பயன்படுத்த தேவையில்லாத நெகிழி எதுன்னு கேட்டிருக்காங்க. நோய் தொற்று நீக்கம் செய்து மீண்டும் பயன்படுத்த தேவையில்லாத நெகிழி. 48க்கான ஆன்சர் 48வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ, பாலிப்ரோபைலின் சொல்லுவாங்க. 49வது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. 49வது கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 49க்கு தவறான இணை. 49க்கான ஆன்சர் டி. 50வது கொஸ்டின் நெகிழி உண்ணும் பாக்டீரியாவை கண்டறியப்பட்ட ஆண்டு? நெகிழி உண்ணும் பாக்டீரியாவை கண்டறியப்பட்ட ஆண்டு எப்பொழுது? 50க்கான ஆன்சர் சி, 2016. 50க்கு 50 மதிப்பெண் எடுப்பவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கமலா திவ்யா, டிஎன்பிஎஸ்சி.